இருக்கக்கூடிய பிரச்சனைகள் அதிகம். இன்னைக்கு நம்ம போய் மார்க்கெட்ல ஜாமான் வாங்கணும்னா விலைவாசி ஏறிவிட்டது. கோழியோட 1 கிலோட விலை இன்னையோட விலை வந்து 7 வெள்ளி. இன்னும் 2 மாசத்துல மறுபடியும் எண்ணெய் விலை ஏறிச்சு என்றால் நான் பாதிக்க போறது மலேசிய நாட்டில் வாழக்கூடிய நம் இந்தியர்கள், சீனர்கள், மலாய்க்காரர்கள். இதை தடுக்க வேண்டும் என்றால் நாடாளுமன்றத்திலே அவங்களுக்கு நம்ம இடம் கொடுத்து விட்டோம். இப்போது பிஎன் தான் இந்த நாடாளுமன்றத்தை ஆண்டு கொண்டு இருக்கிறது. ஆனா மாநிலம் மாறினாலும் பெடரல் தான் நம்மளுக்கு பிரச்சனை. இடையில வந்துச்சுன்னா, இப்படி ஒரு தேர்தல் வந்துச்சுன்னா இந்த முறை நம்ம நாடாளுமன்றத்தை கவுத்து விட வேண்டும். நாடாளுமன்றத்தை நம்ம கவுக்கவில்லை என்றால் இன்றைக்கு எண்ணெய் விலை 2 வெள்ளி 70 காசு 1 லிட்டர். இந்தோனேஷியாவிலே 1 லிட்டரோட விலை வந்து 2 வெள்ளி 7 காசு தான். நம்ம நாட்டில் இந்த பெட்ரோல் இருந்தும் எண்ணெய் விலை ஏறிக்கிட்டு தான் இருக்கு. நம்ம பெட்ரோல் எண்ணெயை வெளிநாட்டுக்கு விற்கின்ற இருக்காரு. அதுல கிடைக்கக்கூடிய கோடி உள்ள பணத்தை இங்க உள்ள மற்ற இதுக்கு அவர்கள் செலவு பண்ணவில்லை. ஏனென்றால் இந்த கொள்ளையடிக்கும் பரிசன் அரசாங்கத்தை நம்ம ஆதரித்துக் கொண்டு இருந்தால் இந்த விலைவாசிக்கு ஒரு கட்டுப்பாடு இல்லாமல் போய்விடும். இதுக்கு நம்ம என்ன செய்ய வேண்டும் என்றால் இப்போது எதிர்ப்புகளை ஆரம்பித்து விட வேண்டும். ஏனென்றால் 9வது மாதம் மீண்டும் எண்ணெய் விலை ஏறும் என்று சொல்கிறார்கள். அதுக்கு இப்போது நம்ம இப்படிப்பட்ட சின்ன கூட்டத்தை நடத்தி பரிசன் அரசாங்கத்துக்கு எதிர்ப்பை காட்ட வேண்டும். எதிர்ப்பை காட்டினால் இப்படிப்பட்ட கூட்டம் தான் இது முக்கியம். நமக்கு நம்ம பேசிக் கொண்டிருந்தால் அது அவர்களுக்கு தெரியாது. இன்னைக்கு தொலைக்காட்சி, ரேடியோ எடுத்துக்கொண்டால் இந்த எண்ணெய் விலை ஏறினதுக்கு ஒரு உதாரணத்தை அவர் காட்டிக் கொண்டிருக்கின்றார்கள். அதெல்லாம் சும்மா வெட்டு. இவர்கள் செய்வதை தான் காட்டுகின்றார்கள், இவர்கள் திருடுவதை காட்டவில்லை. இதனால் இங்கு இன்றைய காலையிலே பல சாமத்துக்கு இடையில நீங்க வந்திருக்கும் உங்கள் அனைவருக்கும் ஜனநாயக செயல் கட்சியின் சார்பாக நன்றி சொல்லிக்கொண்டு விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். Saudara Apu, dengan segala hormatnya saya ingin mempersilakan wakil daripada PAS iaitu YDP bahagian Kelang, Saudara Ismail Hashim.